வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல இதுவும் பயப்படாதக்கா, நான் உனக்கு உறுதுணையா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியம் கொடுக்குறாங்க மகா ஐஸ்வர்யாவுக்கு. தன்னுடைய வலுக்கட்டாயத்தின் பேர்ல ஐஸ்வர்யா பணத்தை கொண்டு போய் மதன் கிட்ட கொடுக்கறத வீடியோ எடுத்துறாரு கௌதம். எல்லார்கிட்டயும் ஐஸ்வர்யா பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்கனவே உண்டு பண்ணிடுறாரு கௌதம். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்ட கௌதம் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரோட முன்னிலையும் ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. பாருங்க, எல்லாரும் இவளோட லட்சணத்தை ஏற்கனவே பொய் சொன்னது மட்டும் இல்லாம இப்ப என்ன மாதிரியான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாரு. எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ஐஸ்வர்யாவை ரொம்பவே தவறா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே என்னோட புள்ளையோட வாழ்க்கையில ஏதேதோ பண்ணி தொலைச்சிட்டா, இப்ப இது வேறவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்ட சித்ரா தேவி என்ன பண்றாங்க, தக்க சமயம் இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கழுத்து பிடிச்சி வெளியில தள்ள பாக்குறாங்க ஐஸ்வர்யாவை. மேல எந்த தப்புமே இல்லை, நான் ஒரு பொய் சொல்லியிருந்தேன், அது உண்மைதான், ஆனா இந்த தடவை நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நிரூபிக்க பார்த்தாலும் அதையும் மீறி சித்ராதேவி வெளியில தள்ளுற தருணத்துல மயக்கம் போட்டு விழறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு பக்கம் பதற, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பதற, இந்த பக்கம் சித்ராதேவி மட்டும் இவர் திரும்பவும் நடிக்கதான் ஆரம்பிச்சிருக்கு. பத்திலாம் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இவன் மேல பரிதாபப்படுறீங்க, நல்லா இருக்காது சித்ராதேவி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வீட்டுக்கே வர வச்சு செக் பண்ணி பாக்குறதுல தெரியுது ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற தகவல். பார்த்து சித்ராதேவி ரொம்பவே அதிர்ச்சி அடைய, கௌதமோட மனசுக்குள்ள ஏற்கனவே இவளை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை நம்ம உண்டு பண்ணிட்டோம், அதனால குடும்பத்துல உள்ளவங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை என்ன சொல்றாரு, இந்த குழந்தை எனக்கான குழந்தையே கிடையாது, இது அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பொண்ணான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைக்கிறாரு. சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு ஒவ்வொருத்தரும் அதிர்ச்சியில திளைக்க இதை கேட்ட மகா ரொம்பவே கோபம் அடைகிறாங்க. தாங்கிக்கவே முடியாத ஐஸ்வர்யா என்ன பண்றாங்க, கௌதமோட கண்ணத்தை காட்டி பல்லால்னு அறையிறாங்க. எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா, அவ போய் சொல்லியிருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி விஷயத்துல அவ தப்பு பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே உறுதுணையா நிக்கிறாங்க மகா. மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நானே நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவை கூப்பிட்டுட்டு போறாங்க மகா. அப்புறமா அடிக்கடி விசாரணை பண்ற மாதிரி கௌதம நல்லா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கௌதம் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கிறாங்க. அப்புறமாவது மகா மேல நம்பிக்கை வருமா சூர்யாவுக்கு, மகாவை முழுமையா ஏத்துக்கிறாரா சூர்யா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.